வெல்கம் டு ஸ்மைல் யூனிவர்சல். இந்த உலகத்தில் எல்லாரை விட நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கீங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. இன்னும் இந்த உலகத்தில் தனக்குன்னு ஒரு கோல் இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம கடும் முயற்சி, நம்ம விடாமுயற்சி கண்டிப்பாக நம்மளுக்கு துணையாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கோலுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா அதுக்கான சக்ஸஸை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக அடைய முடியும். நாம் படிக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அந்த நேரத்தில் அங்கே வரும். அந்த நேரத்தில் டிவி பார்க்கணுன்னு தோணும், ஃபோன் பேசணும்னு தோணும். இது மாதிரி எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நம்மளுக்கு அப்போ பெருசாகவே தெரியும். ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பெரிய இஷ்யூவாக எடுத்துக்காமல் படிக்கிறதுல மட்டும் நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் தான் செலுத்தினோன்னா கண்டிப்பாக சக்ஸஸாக நம்மளால் அடைய முடியும். இது வரைக்கும் நம்ம படிக்காமல் இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இப்போலேருந்து படிப்போமே, என்ன குறைஞ்சிட போகுது? நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸை இப்போலேருந்து போடுவோம். இன்னும் வாழ்க்கையில் எதுவுமே அச்சீவ் பண்ணாமல் அவ்வளோவோ பேர் இருக்காங்க. நம்ம இப்போவாவது நம்ம அச்சீவ் பண்ணி நம்ம சக்ஸஸ் கோலை அச்சீவ் பண்ண முடியும்னா அது நல்ல விஷயம் தானே. உங்கள் கோலுக்காக நீங்கள் தான் எஃபர்ட் போடணும். இதுக்காக யாரும் புதுசாக வந்து எஃபர்ட் போட முடியாது. எடுத்துக்காமல் நம்ம படிக்கணுங்கிற ஒரே தாட்டை எடுத்துகிட்டு உட்காரணும். படிக்கணும்னு உட்காரும்போது நம்மளுக்கு தூக்கம் வரசு தான் செய்யும். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, கான்ஃபிடெண்ட்டாக இருக்காது, ஏன்டா படிக்கணும்னு தோணும். ஆனால் நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும். நம்ம இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி கண்டிப்பாக படித்தா வேண்டிய அவசியம் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் எப்போதுமே நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக படிக்கணும். நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரு இஷ்யூ நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம மார்க்ஸுக்காக படிக்கக்கூடாது, நம்ம நாலேஜ்க்காக மட்டும்தான் படிக்கணும். நம்ம மார்க்ஸுக்காக நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம நாலேஜ் கண்டிப்பாக நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகாது. அதுவே நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும், அதை இன்னும் நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னு நம்ம படித்தோன்னா படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம எக்ஸாமில் மார்க்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம தாட்டில் எப்போதுமே வச்சுக்கணும். நம்ம படிக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுறாங்களா, திட்டுறாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பேசுகிறாங்களா, இது பேசுகிறாங்களா, அதெல்லாம் நம்ம எதுவும் இஷ்யூவாகவே எடுத்துக்கக்கூடாது. நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி போகணும், அதுக்கான பிளான்ஸ் என்ன, எவ்வளோ நேரம் நம்ம படிக்கணும், எத்தனை படிக்கணும், காலைல எத்தனை மணி நேரம் இருந்துச்சு படிக்கணும், அது மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி ஆகணும். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் படிக்கிறாங்களோ அதே வேறு நீங்களும் படித்தா அவங்க கிடைக்கிற அதே ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கும் கிடைக்க போகுது. இதில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மார்க் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கான ஸ்பெஷல் எஃபர்ட்டை நீங்கள் தான் போட்டாகணும்.